ஹாய் நண்பர்களே, எல்லாரையும் வரவேற்கிறேன். வாலஸ் ஸ்டீவன்ஸ் என்ற ஒரு கவிஞர் ஒரு முறை சொன்னார், மனுஷனோட சுபாவம் தண்ணி மாதிரி. அது எந்த பாத்திரத்துல இருக்கோ அந்த பாத்திரத்தோட வடிவத்தை எடுத்துக்கோ. இதே கொள்கை தான் மனுஷங்களுக்கும் பொருந்தும். தண்ணி எந்த பாத்திரத்திலையும் அடங்கிடுற மாதிரி நாமளும் யார வேணும்னாலும் நம்ம பக்கம் ஈர்க்க முடியும். இந்த டெக்னிக்கை நீங்க சரியா பயன்படுத்தினா ஒருத்தரை உங்களுக்கு மேல தீராத காதல் கொள்ள வைக்க முடியும். ராபர்ட் கிரீன் என்பவர் கவர்ச்சி மற்றும் ஈர்ப்பு கலையை பத்தி நிறைய ஆராய்ச்சி செஞ்ச ஒரு நபர். இந்த வீடியோல யாரையாவது உங்க பக்கம் ஈர்க்க சகாயிக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்த வேண்டிய 7 டார்க் சைக்காலஜி தந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதை யாரையும் காயப்படுத்தவோ சுயநலத்துக்காகவோ பயன்படுத்தாதீங்க. நல்ல உறவுகளை உருவாக்க மட்டும் பயன்படுத்துங்க. தந்திரம் 1. உங்க கவர்ச்சியை அதிகரிக்க பற்றாக்குறையை பயன்படுத்துங்க. எந்த ஒரு விஷயம் ரொம்ப சுலபமா கிடைக்காதோ அதுக்குத்தான் மக்கள் அதிக மதிப்பு கொடுப்பாங்க. இந்த விதியை காதல் உறவுகள்ல நீங்க சூப்பரா பயன்படுத்தலாம். எப்ப பார்த்தாலும் அவங்களுக்காகவே நீங்க இருக்கக்கூடாது. உங்க வேலை, உங்க பொழுதுபோக்குன்னு உங்களுக்கும் நேரம் ஒதுக்குங்க. உங்க நேரத்தையும் கவனத்தையும் நீங்க கொஞ்சம் குறைக்கும் போது நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற நேரத்தோட மதிப்பு அதிகமாகும். இது ஹார்ட் டு கெட் மாதிரி நடிக்கிறது இல்ல, ஆனா உங்களுக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை இருக்குன்னு காட்டுறது. இப்படி செய்யும் போது அவங்க உங்களோட செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பொக்கிஷமா மாறும். தந்திரம் 2. சின்னதா ஆரம்பிச்சு பெருசுல முடிங்க. இது ஒரு சின்ன விதைய நட்டு அது ஒரு பெரிய மரமா வளர்ற மாதிரி தான். ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டா அதுலயே நிலைச்சு நிக்கணும்னு நம்ம மனசு நினைக்கும். இந்த உளவியல் தான் இந்த தந்திரத்துக்கு பின்னாடி இருக்கு. ஒருத்தர் உங்க சின்ன உதவிக்கு சரின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய உதவியை கேட்கும்போது அதுக்கும் சரின்னு சொல்ல அதிக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமான்னு பேச்ச ஆரம்பிங்க. அவங்க ஆமான்னு சொன்னதும் அப்ப நம்ம சேர்ந்து வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேளுங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சம்மதிக்க வைக்கிறது மூலமா பெரிய விஷயங்கள் தானா நடக்கிறதுக்கான ஒரு கதவை நீங்க திறந்து வைக்கிறீங்க. தந்திரம் 3. ஒரு புரியாத புதிராயிருங்க. மனுஷங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் அதிகம். உங்களை ஒரு வெங்காயம் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் முதல் சந்திப்பிலேயே கொட்டிராதீங்க. ஒவ்வொரு லேயரா அவங்களே உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பை கொடுங்க. உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிற உரிமையை அவங்க சம்பாதிக்கட்டும். இந்த சின்ன மர்மம் அவங்களை உங்க மேல இன்னும் அதிகமா முதலீடு செய்ய தூண்டும். உறவுல ஒருவித ஈர்ப்பை இது தக்க வைக்கும். தந்திரம் 4. புஷ் புல் தந்திரத்தை மாஸ்டர் செய்யுங்க. இந்த தந்திரம் அவங்களை எப்போதுமே ஒருவித குழப்பத்திலையும் ஆர்வத்திலையும் வச்சிருக்கும். இதுல நீங்க உங்க கவனத்தையும் கொஞ்சம் விலகலையும் கலந்து பயன்படுத்தணும். கொஞ்ச நேரம் அவங்க மேல முழு கவனத்தையும் காட்டுறது, அப்புறம் திடீர்னு கொஞ்சம் விலகி உங்க சொந்த இலக்குகள்ல கவனம் செலுத்துறது. நீங்க இப்படி திடீர்னு பின்வாங்கும் போது கிடைக்காததை துரத்தி பிடிக்கணும்ன்ற அவங்களோட இயல்பான ஆசை தூண்டப்படும். உங்களோட இந்த கணிக்க முடியாத சுபாவம் உங்களை இன்னும் கவர்ச்சிகரமானவரா காட்டும். ஏன்னா நீங்க அவங்கள சார்ந்து இல்லைன்னு இது தெளிவா புரிய வைக்கும். தந்திரம் 5. ஆசையின் முக்கோணத்தை உருவாக்குங்க. நீங்க மற்றவரால விரும்பப்படுற ஒரு மதிப்புமிக்க நபர்னு அவங்களுக்கு மறைமுகமா உணர்த்துறது தான் இந்த தந்திரம். மற்றவங்களும் உங்களை ஒரு கவர்ச்சிகரமான நபரா பார்க்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரட்டும். பொதுவாகவே மக்கள் மற்றவங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்தின் மேல இயல்பாகவே ஈர்க்கப்படுவாங்க. தாம் ஒரு ஸ்பெஷலான நபரோட இருக்கோம்னு அவங்களுக்கு நீங்க ஒரு நினைவூட்டல் கொடுக்கிற மாதிரி தான் இந்த தந்திரம் வேலை செய்யும். தந்திரம் 6. அவங்க தான் உங்க உலகம்னு உணர வைங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது உங்க முழு கவனமும் அவங்க மேலதான் இருக்கணும். அவங்களே ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இந்த தந்திரம். போன் நோன்றது மாதிரி கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை தவிர்த்திடுங்க. அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. இது உங்க உறவை இன்னும் பலப்படுத்தும். நீங்க ஒரு நம்பிக்கையான நபர்னு அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். தந்திரம் 7. மிரரிங் மற்றும் மேட்சிங்கை பயன்படுத்துங்க. இது ஒரு ஆழ்ந்த உறவை வளர்க்க உதவுற ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் தந்திரம். மற்றவங்களோட உடல் பாஷை, பாடி லாங்குவேஜ் இல்லனா அவங்க செய்கைகளை ரொம்ப இயல்பா நீங்களும் செய்கிறது. உதாரணத்துக்கு, அவங்க பேசும்போது முன்னாடி சாஞ்சா நீங்களும் லேசா சாயுங்க. இது காப்பி அடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. 2 பேரும் ஒரே அலைவழியில இருக்கிற மாதிரி இயல்பா இருக்கணும். இது ஒருவித இணக்கத்தையும் நெருக்கத்தையும் உருவாக்கி அவங்க உங்க கூட இன்னும் சுலபமா கனெக்ட் ஆக வழிவகுக்கும். சரி, இந்த 7 தந்திரங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா இதை எப்படி செயல்படுத்துறது? ஒரு கேம் விளையாடுற மாதிரி இல்லாம
ரொம்ப இயல்பாவும் ஆழமாவும் இந்த சைக்காலஜி டெக்னிக்ஸை பயன்படுத்தி உங்க கவர்ச்சி சக்தியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறது? இதுக்கு தான் ஒரு மாஸ்டர் கீ தேவை. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிறந்த ஆண்மகனை வெளியே கொண்டு வரவும், உறவுகள்ல ஒரு தெளிவான ஈர்ப்பு சக்தியோட முன்னேற போகவும் சகாயிக்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் தான் சுப்பீரியர் மென் பில்டிங் ப்ரோக்ராம். இந்த தந்திரங்கள் கொள்கை அளவுல எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 6 வருஷத்துக்கும் மேல நான் கத்துக்கிட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட மக்களோட வாழ்க்கையை மாற்ற உதவின மிகச் சிறந்த டெக்னிக்ஸ்கள் தான் இந்த ப்ரோக்ராம். இந்த தந்திரங்களை எல்லாம் எப்படி நடைமுறையில பயன்படுத்துறதுன்னு இது மூலமா நீங்க கத்துக்குவீங்க. உங்க ஈர்ப்பு சக்தியை ஒரு சுப்பீரியர் லெவலுக்கு கொண்டு போகணுமா? இப்போ உடனே இந்த ப்ரோக்ராம்ல சேருங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது பின் பண்ணப்பட்ட கமெண்ட்லயோ இருக்கிற லிங்கை இப்பவே கிளிக் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய சக்திக்கு பெரிய பொறுப்பும் இருக்கு. இந்த தந்திரங்கள் உங்க உறவுகளை மேம்படுத்ததான் தவிர மற்றவங்களை காயப்படுத்தவோ சுயநலத்துக்காகவோ இல்ல. எப்போதுமே இதை நேர்மையாவும் உண்மையான நோக்கத்தோடும் பயன்படுத்துங்க. ஒருத்தரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதை விட நம்பிக்கை மற்றும் நெருக்கத்தை உருவாக்குறது தான் உங்க உண்மையான இலக்கா இருக்கணும். சரி, இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி கவர்ச்சி மற்றும் ஈர்ப்பு பத்தின உங்க எண்ணங்களை கேட்க நான் ஆசைப்படுறேன். உங்க அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களோட உந்து சக்தி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.